தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தீயில் கலந்தேன் கலந்தேன்னு கலந்துட்டாங்க. அவன் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ண கூடாது. அந்த மாதிரி உன் மேஜிக்ல என்ன மேட்டர் வச்சிருக்க? ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுற? இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திமுங்களாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எவன் என்ன எக்கடு கட்டு போனா என்னன்ட்டு அவன் நாளைக்கு ஒரு சாங்கா நாளைக்கு மேட்ச் பண்ணி போன தடவை ஒல்லி இடுப்புக்கு ஓடிச்சு. இப்போ தேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன ஆனா நான் எலெக்ஷன் வந்து அண்ணா எவன் செத்தான் என்னான்னு நாளைக்கு நான் ஜாலியாக இருக்கிறேன்னு இப்போ நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்பி கொண்டு போய் திருச்சி அவன் நல்ல பிள்ளையா வீட்டில் விட்டுட்டு அவன் ஒழுங்கா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கை வைக்கிறான். அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. அட பாவி. என்ன பண்ண நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஊர் உலகம் இவ்வளவு சொல்லியும், பொண்டாட்டி அவ்வளவு சொல்லியும், பிள்ளைங்க இவ்வளவு சொல்லியும் நீ திரிஷா கூட வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவன் தான் முக்கியமான அர்த்தம். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் தான். த்ரிஷாவுடன் ஜோடியாக திருமண விழாவில் பங்கேற்றதின் மூலம் விஜய் சொல்ல வரும் செய்தி என்ன? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியலா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. நாங்களும் எவ்வளவுதான் முட்டை கொடுக்கறது? எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டை கொடுக்க முடியல. அவன் இன்னும் திரும்பல மாமா. வருங்கால புரட்சி தலைவி. இது எங்க வேலாயுதம் ஒண்ணும் இல்ல, இது அண்ணி 2.0 இல்ல, அனில் மறைவு. த்ரிஷா வெற்றி கழகம். ஜெயம் ரவி கனிஷா பார்ட் 2. அது எல்லாரும் திருமண நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோட கலந்துக்குவாங்கன்னு பேரு. இவர் குடும்பத்தோட கலந்துருக்கிறார். யார் குடும்பத்தோட? அவர் குடும்பத்தோட. எப்ப வரைக்கும்? கள்ள குடும்பத்தோட. பண்ணுடா. Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP. And our Anna has officially announced his alliance with Trisha. Now hard launch பண்ற டைம் ஆனா இது.
ஆனா என்ன இது எப்படின்னா நாங்க முட்டு கொடுக்கறது? இப்ப எப்படின்னா அந்த பெட்டிஷன் ஃபேக்னு சொல்றது நாங்க? என் மனசுல நீ நினைக்கிறியே ஏ அழகா என் கனவுல நீ முடிக்கிறியே ஏ அடடா என் உதட்டுல நீ இருக்கிறியே நஜதானா. இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அவர் போற போக்குல இல்லீகல் அஃபேரை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. லீகல் அஃபேரையே கேவலப்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதை விட நோ ஐடியா. பார்த்துட்டு இருக்க விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்குமே கூட இந்த ஆள் என்னடா பண்ணிட்டு இருக்காரு? ஒரு மாசத்துல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த கில்லி படத்தை வந்து அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா? ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பானிபூரி வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து விஜய் அதுக்கப்புறம் அந்த ஷூ வாங்கிட்டு போகும்போது விஜய் படார்னு ஒன்று அடிச்சுட்டு ஆனா எனக்கு இருக்கிற டென்ஷன் கூட உனக்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்லி த்ரிஷாவை பார்த்து கேட்பாரு. அதே மாதிரி தான் இப்போ வந்து மக்களோட மைண்ட் வாய்ஸும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்பா எங்களுக்கு இருக்கிற டென்ஷன் கூட உனக்கு இல்லையாப்பா? ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு ஒரு மாசத்துக்கு அமைதியா இருப்பா. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா? அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன் சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். நீ சொல்ற ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். பாவண்டா அவனை விடாதீங்கடா. இவர் ஊர்ல இருக்கவன்லாம் ஓட்டு போடுன்னு இவரு போய் வேற எங்கேயாவது அப்படி போடுன்னு பாட்டு போட்டுக்கிட்டு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு மனுஷனுக்கு உசுரை விட மான மரியாதாண்ட பெருசு. மான மரியாதை போச்சுன்னா அவன் பணத்துக்கு சமம், நடப்பணம். அதுக்கப்புறம் அவன் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாதி உயிர் போய் குத்துயிரும் குலையுருமா உட்காந்துருக்கேன். அதான் என் நிலைமை. இனிமேல் மதுரையில் நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போவேன்? 4 மக்க மனுஷன் மூஞ்சில் எப்படி நான் முழிப்பேன்? சொல்லு பாப்போம். உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். நாளைக்கு ஏதாவது பொம்பளைங்களா இதுங்களான்னு தெரியல, காசு கொடுத்தா கூட பேசாதுங்க இப்படிலாம். சீரியஸா நம்ம அண்ணன் தைரியமான ஆளுங்க. நம்மளாம் வந்து மடக்கூதியை வச்சு மடக்குன்னு ஊதிட்டே இருக்கணும். ஏன் தெரியுங்களா? நம்ம அண்ணன் மேலே அலிகேஷன் வச்ச உடனே நம்ம அண்ணன் அந்த பழைய அண்ணி சொன்னதை மேபிக்கு விதமா புது அண்ணியை கூட்டு வந்தார் தெரியுமா? அந்த இடத்துல தாங்க அண்ணனுடைய தலையோட தில்லு பெரிய விஷயங்க. என்ன இதுக்கும் நம்ம முட்டு கொடுக்கணும், விட்டுறாதீங்க. யார் காரி துப்புனாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. பழைய அண்ணி ஒழிக, புது அண்ணி வாழ்க. பழைய அண்ணி ஒழிக, புது அண்ணி வாழ்க. ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி கமினி கமினி கமினி. திருச்சா பஸ்ல இருந்தாங்க உள்ள என் பேரு மீனா குமாரிங்கிற மாதிரி உண்மையிலே பஸ்ஸுக்குள்ளார இவர் ஜட்டியும் போட்டுக்கிட்டு நாளைக்கு எல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரா? அந்த பஸ்ஸுக்குள்ளார என்ன உண்மை இருக்குதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். உங்க குடும்பத்துல மானையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, போட சொல்லி கொடுக்கலையா சௌரி? ஐயோ, தூரத்துல நல்லி எலும்பு காசு நாய் பறிக்கிறப்ப அப்படியே பொத்தி பொத்தி கொண்டு போயிருக்கப்பா. கணவர் விஜயிடமிருந்து ஏதாவது அழுத்தம் வந்தால் 2வது எதிரியாக குறிப்பிட்ட நடிகையையும் வழக்கில் சேர்க்கக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஞாபகம் இருக்கா? சம்சாரம். ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? வச்சுக்கிட்டு இருக்கிறத போய் பப்ளிக்கா அணைச்சு கூட்டிட்டு வரீங்க. பொண்டாட்டிய பார்த்து ஒரு ஹலோ அது சொல்லியிருக்கலாம். என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே,
மிஸ்டர் முரளி, உங்க லவர், அவரோட பொண்டாட்டி. பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இங்க பாரு இங்க பாரு. இப்ப 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 என்ன பண்ண போறேன்? பர்சனல் வேற, அரசியல் வேற. இவாட்டி புரட்டாணிலாம் இருப்பான் போலயே. உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. எல்லா கட்சியும் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாரு. நோ, எலெக்ஷனுக்கு உங்க ஃபேன்ஸ்ட இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உங்ககிட்ட இல்லையா? ஒரே நிற பட்டு ஆடை அணிந்து ஒன்றாக இருவரும் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மணமேடையில் மணமக்களுடன் அருகருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டதும் வைரலாகி வருகிறது. என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ ரூட் தான் கரெக்ட். ஓ ஃபேன்ஸ்க்கு நீயே வச்சியே ஒரு ஆப்பு, அதுதான் கரெக்ட். எவனாவது மீறி ஓவரா பண்ணானா குடுப்பிய ஒரு லுக்கு, நீ தான் கரெக்ட். இவனுங்களுக்கு நீ தான் கரெக்ட். இந்த தற்கொலைகள் கிட்ட சர்க்குலர் யாரு? இந்த ஆதவர்த்தினா, இந்த புஷியானந்து எல்லாம் மனைவியால் புறக்கணிக்கப்பட்டவனுங்க எல்லாமே. இப்ப வெடிச்சு வெளியே வந்துச்சா? இப்ப அடுத்து வரும் பாருங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்க. இவன் அமாவாசை போன அத்தனை பேரும் எல்லாமே பாரு சார். ஆதவர்த்தினாக்கு பொண்டாடி கிடையாது சார். புஷியானந்துக்கு பொண்டாடி இருக்குது இல்லை, இவனுக்கு இருக்குது இல்லை. எல்லாருக்கும் வந்து பார்த்தா மனைவியால் வந்து கைவிடப்பட்டவர் சார். அந்த கட்சி பேரை மாற்றணும். இது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, மனைவியால் விரட்டப்பட்டவர் கழகம். டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. பொண்ணு வச்சுக்கோ, சூற விட்டுவாங்க தல்ல. என்னடா இந்த வாட்டியும் அண்ணா கூட இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ போட்டு ஹைதர் கால வீரன் தான் குதிரை ஏறி வருவேன் அந்த மாதிரி மட்டும் எதனா போட்டான்னு வையேன், இட்ஸ் டன். துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதுதான் துரோகம். சார் இவனை என்ன பண்ண சார்? ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக திருமணத்திற்கு வந்தது சொந்த கட்சிக்காரர்கள் தொடங்கி விஜய்க்காக எப்போதும் களத்தில் நிற்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள் வரை எல்லாருக்கும் கடும் அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? பொதுமக்களுக்கும் சரி, அடுத்த கட்சியினருக்கும் சரி, இனிமே வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்க யாரையும் வந்து தற்கொலைன்னு சொல்லாதங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய்ன்ற ஒரு பெரிய பிம்பத்தை நம்புறாங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அந்த கேஸ்ல என் புருஷனை ஏமாத்துறாரு, இன்னொருத்தையோட தொடர்பு வச்சிருக்காருன்னு சொல்ற அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்த திருமணத்துக்கு போகும்போது த்ரிஷாவை கூட்டிட்டு போறாருன்னா எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, தலைவரும் தற்கொலையா இருக்காங்க, இவங்க கூட இருக்கவங்க தற்கொலையா இருக்காங்க. ஒரு பொண்ணை வச்சு அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உன் அக்கா தங்கச்சியை வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ண தெரியுண்ட வழி. சங்கீதாவின் விவாகரத்து மனு வெளியான போது இதெல்லாம் உண்மையாக இருக்காது என தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொண்ட நிலையில் அந்த ஆறுதலை உடைத்து சுக்குநூறாக்கும் வகையில் ரிஷாவை அழைத்துக் கொண்டு திருமண விழாவிற்கு வந்திருக்கிறார் விஜய். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. யூடியூப்ன்ட்டு நீ எல்ஐசி வாசல்ல மென்டல் ஆகி சுத்த போற. அன்னைக்கு நான் தான் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்.
விஜய் அண்ணனுக்கே தெரியாமல் த்ரிஷா அக்காவை மேட்சிங் உடை அணிய வைத்து டிஎம்கே சதி. காரில் இருந்து இறங்கியதும் ஷாக்கான விஜய் அண்ணா அப்படின்னு தான் பல அணில்கள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அணில் இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க காயக்கா. அதாவது சங்கீதா விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டது த்ரிஷாவைத்தான் என சொல்லாமல் சொல்லும் வகையில்தான் த்ரிஷாவுடன் விஜய் திருமண விழாவிற்கு வந்தது அமைந்திருக்கிறது. அப்பா, உங்களை அடிச்சிடுவேன் பயமா இருக்குப்பா. போயிடு போயிடியா. இந்த கோர்ட்டு கேஸ் இது எப்படி சொல்றது, அரசியல் வேற, இந்த குடும்ப பிரச்சனை வேற. இது அவங்க குடும்பம் இல்ல குடும்பம். அது ஃபர்ஸ்ட் ஒரு ரணில் அப்படி பேசுறது தெரியல. நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டி இன்னாட்டி மரணடி கொடுக்கறனால என்பாரு. நீங்க வா. உண்மையை சொல்லு, மாஃபிங் தானே பண்ணீங்க? உண்மையிலேயே அது உங்க அண்ணன் தான்டா. நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி தேடி படிச்சதுதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசினதுல கூட உன்னை பத்தி பேசினது தான் அதிகம். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு அசிங்கம். அசிங்கம் தான்டா. என்னப்பா டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியலங்க. தளபதி ரசிகனா இருக்கிறது ஒரு குத்தமாங்க. எத்தனை அடி வாங்குறதுங்க? அநியாயத்தின் உச்சக்கட்டம் இதெல்லாம். ஆனா நீங்க பண்ணுங்க. ஆக்சுவலாக தூங்க போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் நான் பார்த்தேன். இப்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நல்ல வியூஸ் போயிருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருந்தது, சப்போர்ட்டிவும் எல்லாமே இருந்தது. பட் இப்போ இந்த நியூஸுக்கு நான் என்ன முட்டு கொடுக்க போகிறேன் இல்லை என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. படிச்சு நீ மட்டும் இப்போ என்ன அசிங்கமா இல்ல? உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சாயங்காலம் இந்த ஃபீல்ட்ல வந்துனே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போறோம். வித்து தான் பிள்ளைய காப்பாற்றணும்ல. இதுக்கு பிறகாச்சும் பிள்ளைய திருந்தணும்ல. அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போறேன். இந்த 2 பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர் ஜுரம் வந்துருச்சாமே. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. ஒண்ணு இன்னொன்னு 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி, விஜய்க்கு பலமே ரசிகர்களும் தொண்டர்களும் தான் என்ற நிலையில் அவர்களே புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இல்லை, எவ்வளவுதான் முட்டு கொடுக்குறது? சந்தோஷமா இருக்கு. ஓகே, நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க? நாங்க பீச்சாரமா இருக்கிறவங்க.
உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறா. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. பரமசிவம் உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட. என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. நான் விஜய் ரசிகை எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு விஜயோட அரசியல் வருகை பிடிச்சதுனால தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 காணொலி நான் போட்டேன். பாத்துக்கோங்க, 2-3 காணொலி போட்டேன். எனக்கே எப்படி இருக்குன்னா ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இத பார்த்தா என்ன அண்ணப்பா அதனால்தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். தலைவர பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்களா. அங்க அடிச்சாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம். இங்க அடிச்சாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம். ஏன் உங்க வீட்லயே அடிச்சாங்க, அதையும் தாங்கிட்டோம். ஆனா கடைசியில நீங்களே எங்களை அடிச்சிட்டீங்க. எல்லாம் ஓகே. அண்ணன் போய் கல்யாணத்துக்கு என்ன சொல்லி வாழ்த்திருப்பாரு? எனக்கு சிரிக்கவா அழவான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி அந்த மனுஷனுக்காக முடிய பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் கட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.